வெட்டி விட்டா கூட மூஞ்சி தெரியாதுன்னு அந்த அக்கா மட்டும் தான் எடுக்கிறாங்க, நம்மள கிடையாது. நாங்கள் பக்கம் தான் தெரியும். ஃபுல் ஃபோக்கஸ் சொன்னீங்களா எல்லா பற்றி வச்சதே இல்லை இல்லை ஃபுல் போய் எல்லா பற்றி வச்சுதாங்க எடுத்தீங்க. இவ்வளோதான் ஒதுக்கிட்டு எடுத்தீங்களா? இப்போ ஒன்றும் இல்லையா அக்கா? வாங்க அண்ணே வாங்க. இங்கே பாரு படப்படப்படப்படன்னு சிறைகள் அடிக்கும் அந்த நேரம். நீங்கள் இங்கே 1 மாசமா தங்கியிருக்கீங்க. நிறைய பேர் நிறைவேறினதோட வந்திருப்பாங்க. சிலர் வந்து நாங்கள் இவ்வளோ நாள் வர்றோம் ஆனால் எங்களுக்கு நிறைவேறல அப்படி வந்துட்டாங்களா, இல்லை எல்லாருமே நல்லா நிறைவேறிருக்கு, உங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது அப்படின்னு? இங்கே வர்றவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க சொல்லி தான் வர்றாங்க. ஆனால் இங்கே வர வர ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு மன நிறைவாக இருக்குது, இப்போ கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க. நிறைய பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி? நிறைய பார்த்துருக்கேன் நானே. ஒரு ஏக்கா இப்போ வந்திருக்கீங்களே உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, முந்தி இருந்த மாதிரி இருக்கா இல்லை இப்போ ஓரளவுக்கு எப்படிக்கா இருக்குன்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க முந்தி இருந்ததோட இப்போ நான் நல்லா இதாக இருக்குப்பா, எனக்கு சரியாயிடுச்சுப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மனநிறைவோட நிம்மதியோட இங்கே வந்து காணிக்க. ஆமாம், அதனால தான் இங்கே காட்டுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் 5000 1000 10,000 இப்படி ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நான் இங்கே வந்து பார்க்குறேன், வெள்ளி செவ்வாய் ஞாயிறு ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. 1 மாசமா பண்ணுங்க? ஆமாம், 1 மாதமாக இங்கே தான் இருக்கேன். மனசு நிறைவோடு நான் இங்கே இருக்கேன். வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் தங்கியிருக்காங்க. போனவங்க நல்லா நடந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நடந்திருக்கு. அவங்க வீட்டுக்கு அடுத்த இடம் வரும்போது இன்னொருத்தவங்களுக்கு யாருக்காச்சும் முடியல அப்படின்னா அவங்களையும் சேர்த்து கூட கூப்பிட்டு வராங்க, வாங்க இங்கே போவோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துருக்காங்க. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வேலைக்கு போனாதான் உங்கள் வீட்டை ரன் பண்ண முடியும். இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னா அவ்வளோ நம்பிக்கையோடு வந்திருக்கீங்களா? நான் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பனந்தாமில் லாடம் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கு அருகாமையிலேருந்து ராஜகுமார்னு ஒருத்தர்